ஹை, உங்க குழந்தைக்கு காஃபி ஆர் டீ குடுப்பீங்களா? அப்டின்னா, பெரும்பாலான பேரண்ட்ஸ் சொல்ற ஆன்ஸர் என்ன தெரியுமா? நான் ரெகுலரா 1 கப் காஃபி குடிப்பேன் டாக்டர். இப்ப குழந்தை பக்கத்துல பாவமா பார்த்துட்டு இருப்பா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு 1/2 கப் காஃபி ஆர் டீ மட்டும் குடுப்பேன் அப்டின்றாரு. ஸோ இந்த வீடியோல நம்ப அந்த 1/2 கப் காஃபி ஆர் டீ என்னலாம் பண்ணுன்றத டீட்டெயிலா பார்ப்போம். வணக்கம். நான் உங்க டாக்டர் ரஞ்சித், குழந்தை நல மருத்துவர். பெரியவங்கள கம்பேர் பண்ணும்போது, குழந்தைங்களுக்கு பிரெயின் இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கனால, இந்த கெஃபைன் வந்துட்டு பிரெயின ஓவர் ஸ்டிமுலேட் பண்றதுனால, குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல ஃபோக்கஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆங்ஸைட்டி ஆர் பால்பிட்டேஷன் டெவலப் ஆகலாம். அடுத்து பார்த்தோம்னா, குழந்தைங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னே ஆல்டர் ஆகும். கெஃபைன் மட்டும் இல்லாம, அதில இருக்க டேனின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ்க்கு பசியின்மை, அப்புறம் ரெடியூஸ்ட் அயர்ன் அப்சார்ப்ஷனால வரக்கூடிய ரத்த சோகை, இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கும். நம்ம காஃபி ஆர் டீல சுகர் போட்டு குடுக்கறனால, அந்த எம்ப்டி கேலோரிஸ் வந்து குழந்தைகளுக்கு பல் சொத்தை, அதுக்கப்புறம் அந்த எல்லோ ஸ்டெயின்ஸ் இதெல்லாம் அதிகமா வரும். இது மட்டும் இல்லாம, குழந்தைகளுக்கு நம்ம ஏர்லியரா ஸ்டார்ட் பண்றனால, இது மேல ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம நெறைய ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ மேண்டேட்டரியா நம்ம லெஸ் தென் 12 இயர்ஸ்க்குள்ள குழந்தைங்களுக்கு காஃபி ஆர் டீ குடுக்கக்கூடாது. தேங்க் யூ.